இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, அரை மூடி எலுமிச்சம்பழம். பண்ணி வச்ச 1/2 கிலோ சிக்கனுக்குள்ளே ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை மூடி எலுமிச்சம்பழத்தை நம்ம அதில் புழிஞ்சு விட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு இதை நல்லா நம்ம இதில் பரப்பிக்கிறோம். நல்லா பரட்டி வச்சுருக்கோம். அரை மணி நேரம் கழித்து தான் இதை நம்ம பொரிக்க போகிறோம். மணி நேரம் ஆன பிறகு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவையும் அரிசி மாவையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அவல், 2 டீஸ்பூன் பொரிச்ச கடலை, இந்த ரெண்டையும் நம்ம நைஸாக பொடி பண்ணிக்கணும். இப்போ இந்த அவல் பொட்டுக்கடலை போட்ட அந்த பொடி நல்லா நைஸாக பொடி பண்ணி தட்டில் வச்சுருக்கோம். பரட்டி வச்ச சிக்கனை நம்ம இந்த ட்ரையாக பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நல்லா இப்படி புரட்டி நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி இந்த பொடியில் புரட்டி அதுக்கப்புறம் நம்ம அதைய ஆயிலில் போட்டு பொரிக்கிறோம். பார்த்திங்கன்னா இது ரொம்ப முறுமுறுப்பாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா வெந்த பிறகு இதுவும் நம்ம இன்னும் சேர்த்து வச்சுருக்கோம். இது கண்டிப்பாக எண்ணெயில் அடிப்பிடிக்கவே பிடிக்காது. நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து எண்ணெயில் விழுகிறதோ இல்லைனா சிக்கன் வந்து அப்படியே பாத்திரத்தில் ஒட்டிக்கிறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம அழகாக வடை பொரிக்கிற மாதிரி நீட்டாக பொரித்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் நல்லா ப்ரௌனாக பொரிச்சிருச்சு. இந்த தண்ணியை நம்ம எடுத்துடலாம். எப்பயுமே ஃப்ரை பண்ணும்போது அதை எடுக்கும்போது ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த எண்ணெய் அதிகமாக காயறதை வந்து நம்ம தடுத்துடலாம். இல்லைன்னா நம்ம எடுத்து வைக்கமுன்னா அது எண்ணெய் இன்னும் நல்லா காஞ்சி அந்த ஒரு கருகின ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இதை எடுக்கும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம இப்போ வீட்டிலையே ஹோட்டலை விட சூப்பரான ஒரு கிறிஸ்பி சிக்கன் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.